நண்பர்களே பாருங்க, சென்னை திருவொற்றியூர் கோயில் வடிவுடையம்மன் கோயில் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இன்றைக்கி காட்சி அளிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகை தீப நாள். இந்த நாளில் பாருங்கன்னா எவ்வளோ அழகாக தீபம்லாம் அழகாக போட்டு இன்னும் அழகாக லைட்டெல்லாம் சும்மா ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்கொள்ளா காட்சி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே இது மாதிரி இருக்காது. இது மாதிரி விசேஷமான நாளில் மட்டும்தான் இது மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோ அழகாக பாருங்கள். தேரடி இது பேர் தான் வடிவுடையம்மன் கோயில். இதனுடைய ஐதீகம் என்னன்னா, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க, தோஷம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணால் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நாளில் 3 அம்மனை வடிவுடைய அம்மன், திருவடி அம்மன், கொடிவுடைய அம்மன், இந்த 3 அம்மனையும் ஒரே நாளில் மத்தியானத்துக்குள்ளே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒரு சிறப்பான கோயில், வடிவுடைய அம்மன் கோயில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோடு சைடெலாம் எவ்வளோ அழகாக இன்றைக்கி பிரம்மாண்டமாக பானை, பலூனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தேரடி தெரு இது. அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க, கோயில் திருவிழானாலே மக்கள் அனைவரும் கூடுற இடம் இது. பாருங்கள், ரோட்டுக்கு 2 சைடும் பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அகல் விளக்கு, வளையல், மாலை, சும்மா அருமையாக இருக்குது பாருங்கள். ரோடு 2 சைடும் கூட துணி, காய்கறி, துணி கடை பாருங்கள். பானை சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலுமே ஒரு சந்தோஷம் தாங்க. இது மாதிரி தேரடி கோயில் வீதியெல்லாம் வந்தேன்னா நல்லா அருமையான ஒரு இது பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான பலூனு இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். வளையல் நாகரிகம் மாற போக எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பொம்மை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் மாறுது பாருங்கள். லைட்டு, கோலமாவு நல்லா சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், போலீஸ் வாகனம் மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட் போடணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா திருவொற்றியூருக்கு, சென்னை திருவொற்றியூர்னு நீங்கள் பஸ் ஏறி தேரடின்னு கேட்கணும். தேரடின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். ஓகே நண்பர்களே.